இல்ல டேய் அங்க பாரு அஜ்மல் பாருங்களேன் பாரு டேய் போட் ஸ்லோ பண்ணு நான் இப்ப வந்துறேன் டேய் டேய் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் நிறுத்து உன்னை பார்க்க முடியாம எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? வழி விடு, நான் போகணும். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு வேலை இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். அப்புறம் அடுத்த பிறந்த நாளைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு உன் கூட தான் இந்த தீவில் இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னோட அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன். சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். உன் போட்டோ கூட அனுப்பி வச்சிருக்கேன். உன்னை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதுக்கு நீ தனியா தான் முடிவு பண்ணிட்டா போதுமா? அதான் இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீயும் உன்னோட முடிவை சொல்லிடு. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல, எப்படியோ அடுத்த படத்துல நான் தான் ஹீரோவா நடிக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏய் ஹைத்ரு, வா ஏய் நீ என்ன பண்ற? வா. ஏய் எங்க போற? வெளியில போகாத, வா. விடு. இப்ப நம்ம குண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல? என்ன பண்றது? அம்மாக்கு தெரிஞ்ச கொன்னுடுவாங்க. இதான் விதின்னு சொல்றது. இதுதான் சரியான நேரம். உன்னோட காதல சொல்லிடு. அன்னைக்கு தண்ணி கடியில வச்சு உனக்கு முத்தம் கொடுத்தது கொஞ்சம் ஓவர் தானே எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் மறந்துரு. நான் அன்னைக்கு உன்னை பார்த்ததும் என் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. அன்னைக்கு சுத்தி நிறைய பேர் இருந்ததால நீயும் ஐதர்கிட்ட சொல்லல, சரிதானே? இப்படிதானே லவ் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை படத்துல பார்த்திருப்பேன்.